வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பேண்ட் கட்டிங், ஒரு ஃபார்மல் பேண்ட் 32 இன்ச்சு இடுப்பு, 16 இன்ச்சு பாட்டம். பேண்ட் வந்து கொஞ்சம் மீடியமான லூஸில் போடக்கூடியவங்க, கொஞ்சம் ஹை ஹிப்பாக போடக்கூடியது. ரொம்ப சிம்பிளாக எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்னா வந்து நிறைய மெத்தட்ஸுகள் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு கட்டிங்களுக்கும் ஒன்றோட ஒன்று வந்து நீங்கள் வந்து குழப்பமாகக்கூடாது. ஒரு கட்டிங்கை பார்க்குறோம்னா அந்த அளவினுடைய அந்த கட்டிங்கினுடைய மெத்தட் என்ன, அதை அதோடு விட்டுறணும். இன்னொரு பேண்ட்டையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு அளவுகளுக்கும் ஒவ்வொரு கஸ்டமர்களுக்கும் தகுந்த மாதிரி வந்து அந்த கட்டிங்கினுடைய மாறுதல்கள் நம்ம அப்படி மாற்றி பண்ண போய் தான் வந்து அந்த நம்ம அந்த கஸ்டமருக்கு வந்து முதல்ல வந்து அது சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அதைத்தான் நம்ம வந்து அந்த விஷயங்களை தான் நிறைய டெய்லர்ஸுகள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண மறந்துடுறோம். அதனுடைய ஒவ்வொரு மாறுதல்களையும் வந்து நம்ம ஒவ்வொரு கட்டிங்லேயும் வந்து மாற்றங்கள் நிறைந்த எல்லா கட்டிங்குமே போட்டுட்ருக்குறோம். அப்படி வந்து ஒரு சிம்பிளாக உள்ள பேண்ட் இது 32 இன்ச்சு இடுப்பு, 36 இன்ச்சு சீட்டு. இந்த அளவுக்கு ஒரு பேண்ட் இன்றைக்கி நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம அந்த பேண்ட் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். இந்த பேண்ட்னுடைய அளவு வந்து 40.5 இன்ச்சு உயரம், 16 இன்ச்சு பாட்டம், 32 இன்ச்சு இடுப்பு, 36 இன்ச்சு சீட்டு, 20.5 இன்ச்சு தொடையினுடைய லூஸ், அதாவது ஒரு பேண்ட் போட்டிருக்கும்போது அளவு எடுத்தது. 23.5 இன்ச்சு வந்து ரெடி லூஸ். ஃபோர்க் வந்து 10.5 இன்ச்சு. அந்த கஸ்டமர் வந்து ஃபோர்க் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். பேண்ட்டும் வந்து கொஞ்சம் ஹை ஹிப் பேண்ட்டு தான். 10.5 இன்ச்சு ஃபோர்க்கினுடைய அளவு. இப்போ இந்த பேண்ட்டை நம்ம வந்து கட் பண்ணுவோம். ½ இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, 10.5 இன்ச்சு போர்க்கு, 40 இன்ச்சு ஹைட்டு, 2.5 இன்ச்சு பாட்டம், 43 இன்ச்சு. இது அப்படியே சென்ட்ரு பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 3 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுருக்கிறேன். ஏன்னா நார்மல் பேண்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக போடக்கூடிய மாடல், அதனால் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்குறோம். 36 இன்ச்சு சீட்டு, 12 ஒரு பாகம், 12 3 36. இந்த பேண்ட் வந்து ஒரு அர்ஜென்ட் பேண்ட்டு. இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு டெலிவரி கொடுக்கணும். இப்போ தான் கட்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். உடனே வேணும்னு கேட்டிருக்காங்க. 36 இன்ச்சு சீட்டு, 9.5 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது 9 ப்ளஸ் நார்மலாக பேண்ட்டு இதை வந்து கட் பண்ணுறவங்க வந்து 9 ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு 10 இன்ச்சு வைப்பாங்க. ஆனால் நான் இந்த பேண்ட்டுக்கு வந்து 9.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். ½ இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். ஆனால் இதே பேண்ட்டை 9.25 வச்சும் கட் பண்ணலாம். அது வந்து இந்த கஸ்டமர் போடக்கூடிய மெத்தடும் ப்ளஸ் வந்து இந்த லூஸினுடைய டிஸ்டன்ஸ் பார்க்கணும். 23.5. அப்போ 9.25. இதில் நம்ம ஒரு 1.5 இன்ச்சு வந்து போர்க்கு வச்சோம் அப்படின்னா 11.25. 1.25 இன்ச்சு வச்சா 11.5 இன்ச்சு வருது. 23 இன்ச்சு 23.5 இன்ச்சு லூஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலான்னா, இந்த பேண்ட்டு வந்து நார்மலாக கொஞ்சம் லூஸாக போடக்கூடிய பேண்ட்டு. அப்போ 9 + 3/4 9.25 9.25 1.25 11.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும். இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். கஸ்டமர் வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் கட் பண்ணிவிட்டு திரும்ப எடுக்கிறோம். இதில் சென்ட்ரு 6 இன்ச்சு சென்ட்ரு, பாட்டம் 16 8,
இது ரெண்டுக்கும் சென்ட்ரு 4.25 8.5. சிம்பிளாக வெட்டிடலாம். நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், வழிமுறைகள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் எந்த சிரமமுமே பட வேண்டாம். ஒவ்வொரு வீடியோவையும் வந்து ஒரு முறைக்கு பல முறை வந்து பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். எல்லா விதமான அளவுகள்லையுமே உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து நிறைய போட்டுட்ருக்குறோம். முப்பத்தி 2 8 1 இன்ச்சு 9 9 36 சீட்டு 9 + 9.25. நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன். இந்த ஷேப்பில் இந்த மார்க்கிங்க்கு அடுத்து இந்த கேப்பில் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கணக்கியலுக்கு அப்பாற்பட்டு நாமளாக செய்யக்கூடிய வேலை. இந்த பொசிஷன் வந்து இந்த ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது தெரியும் இது கரெக்ட் பொசிஷனில் இருக்கா இல்லையான்னு. அப்போ நம்ம கரெக்டாக அதை பார்த்து பண்ணிக்கணும். இந்த சைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் உள்வாங்கி போயிருக்கு. அதை வந்து நீங்கள் கேர் பண்ணவே வேண்டாம். இதுதான் வந்து அந்த பேண்ட்டினுடைய ஷேப்பு. பேண்ட்டு போட்டிருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சுருக்கங்கள் கூட இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. இப்போ பேண்ட் வந்து ஹை ஹிப் தான், அதனால் நான் கீழே உள்ள மார்க்கிலேருந்து ஒரு பாயிண்ட் மேலே எடுக்கிறேன் ஹை ஹிப் பேண்ட் அப்படிங்கிறதுனால. இப்படி வைக்கும் பொழுது இந்த கரவுக்கு இந்த ஸ்கேல் வைக்கும்போது இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு மேக்ஸிமம் இதில் டச் ஆகணும். இதுக்கு மேலே போகிற மாதிரி கட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல டச் பண்ணணும், அல்லது இதுக்கு ஒரு புள்ளி கீழே இறங்கி வந்தாலும் பரவாயில்ல, அந்த பொசிஷனில் இந்த ஸ்கேல் வைக்கணும். இந்த பாருங்கள், கரெக்டாக வச்சோடனே கரெக்டாக அந்த மார்க்கில் டச் பண்ணியே போகும். இதுதான் வந்து இந்த ஷேப் ஹை ஹிப் பேண்ட். இது 1.25 இன்ச்சு பாக்கெட்னுடைய லென்த், அகலம் 6.25 பாக்கெட்டாக இறக்கியிருக்கேன். இதோடைய பென்ஸு போட்டுக்கலாம். முப்பத்தி 2 இடுப்பு. இப்போ நம்ம பேண்ட்டை கட் பண்ணிடலாம். மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக வெட்டிக்கலாம். ரொம்ப நாளாக இந்த கத்திரியை கட் பண்ணாமலே வச்சாச்சு. அதனால் வந்து கைக்கே மாற்றமாக தெரியுது. அவ்வளோதான், ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. அடுத்து பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட்டை போடும்போது இந்த சென்ட்ரு வந்து பார்த்துக்கோங்க. இந்த சைடு துணியிலேருந்து இங்கே சென்ட்ரு 11 இன்ச்சு ஒரு பாயிண்ட், 11 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. கீழே பாட்டத்துலேயும் இந்த சென்ட்ரு பார்த்துக்கணும், 11 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. அப்புறமா அந்த லைன்லாம் எடுத்துக்கணும். கால் இன்ச்சு இந்த சென்டர்லேருந்து 1/4 இன்ச்சு அப்படி கிராஸாக வைக்கணும் ஸ்கேல். இந்த சென்டர்லேருந்து அப்படி 1/4 இன்ச்சு கிராஸாக. கீழே பாட்டம் வரைக்கும் அதே மாதிரி தான். ஒன்னேகால், இங்கே அதே மாதிரி 1.25.
இப்போ இந்த ஃப்ரண்ட்டை பார்க்கணும். 23.5 இன்ச்சு லூஸ். இந்த பேண்ட்டோட லூஸ் வந்து 23.5. இங்கே வந்து 11.25 இருக்குது. இப்போ ரெடி வந்து இந்த ஃப்ரண்ட்டு 11.25 இருக்குது. அப்போ 23.5னா 11.25 இருக்கணும். இந்த 11.25 அப்படி மார்க் பண்ணிக்கணும். இந்த 11.25 மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை அப்படி கொண்டு வந்துடணும். அப்படியே வந்து அந்த ஷேப்பை சைடில் எடுத்துருங்க. அந்த வாட்டத்திலே எடுத்துட்டால் போதும். இது வந்து சிம்பிளாக வெட்டக்கூடிய மெத்தடு. இந்த ஃப்ரண்ட்டில் இந்த மேலே உள்ள இடத்துக்கும் இந்த ஸ்டிச்சிங் மார்க்குக்கும் சென்ட்ரு. இருபத்தி 22.25 கால் இன்ச்சு சேர்த்து 22.5. இந்த ஹை ஹிப் பேண்ட்டுகள் வரும் பொழுது இந்த அளவை நீங்கள் இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது 22.25 22.5 இப்படி வச்சுருக்குறோம். அப்படி வைக்கும்போது இந்த ஹை ஹிப்புக்கு மாறும் பொழுது இந்த போர்ட்னுடைய அளவு இங்கே 1.25. இங்கே இதையும் செக் பண்ணிக்கணும், இந்த 1.25 இருக்கான்னு சொல்லிட்டு. இதில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாகிற மாதிரி தெரிஞ்சுது, அல்லது பத்தாமல் இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா இந்த இதில் வந்து இப்போ இதில் இப்படி பண்ணும்போது இந்த அளவை, இந்த சைடில் உள்ள அளவை நீங்கள் பார்த்துட்டு இங்கே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 22.5 இங்கே வருது. அப்போ இந்த அளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போதே தெரியும். அப்போ இந்த போர்ட்னுடைய அளவுக்கு போய் அதையும் செக் பண்ணிடணும். 1.25 இருக்குது, அந்த 1.25 இங்கே வச்சு மேலே தூக்கிடணும். அப்போ ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் பேண்ட், அவங்களுக்கு வந்து மிஸ்டேக் வராது. இந்த ஹை ஹிப் லோ ஹிப் எல்லாம் மாறும்போது ஒரு மாற்றம் ஆகுது. நம்ம கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி, அளவுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் வரும் பொழுது அதையும் கவனித்து செய்யணும். அதுதான் வந்து அனுபவம் அப்படிங்கிறது. அந்த அனுபவத்தில் வந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லாமல் பேண்ட்டை கட் பண்ணிடலாம். 10.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 23.5 ரெடி லூஸ் 23. 10.5 இன்ச்சு ஒரு பாயிண்டில் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு விட்டுக்கோங்க. இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இடுப்பு வந்து இது ஸ்டிச்சிங்க்கு 32 இன்ச்சு இடுப்பு, 8 ப்ளஸ் 3/4 இன்ச்சு டாட்டு. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து சீட்டு வந்து 36, 9.25க்கு 9.5 இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ 9 + 10 நம்ம பேக்கில் வைப்போம். அந்த 10 இன்ச்சு இங்கே வைக்கிறோம். அந்த 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கிறத ஒரு பாயிண்ட்டு நம்ம இங்கே வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை இதில் சேர்த்து வச்சுக்கணும். அந்த 1/4 இன்ச்சுக்கு அந்த ஃப்ரண்ட்டு குறையிறத. இந்த சீட்டினுடைய மார்க் வந்து இப்படி எடுத்துக்கலாம் சிம்பிளாக. பேண்ட்டோட ஸ்கேல் எல்லாம் காலியாக போச்சு. இப்போ கட்டிங்க்கு வந்து மாஸ்டர் பீஸ் வெட்டுறதுக்காண்டி கொடுத்து விட்டுட்டோம். அதனால் கைட்டே போட்டோம். நீங்கள் இப்படி கைட்டே போட்டுக்கலாம், அருமையாக இருக்கும். இப்போ இதை கட்டிங் பண்ணிடலாம். பேக் வந்து அவ்வளோதான். கட் பாயிண்ட் மார்க்கும் இது உங்களுக்கு வீடியோ நம்ம போடுறதுனால இந்த கட் பாயிண்ட் மார்க்லாம் மற்ற கட்டிங் பண்ணிவிட்டு கூட பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு. முக்கால் இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுக்கோங்க. இதில் அப்படியே பாதி எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் லைன் தள்ளி இது சென்ட்ரு. 4.5 இன்ச்சு பாக்கெட்டு, 3/4 இன்ச்சு டாட் வச்சுருக்குறோம்.
இப்போ பேண்ட் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். பேண்ட் கட்டிங் வந்து நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இந்த வந்து ரொம்ப சிம்பிளாக வெட்டக்கூடிய மெத்தடு இதுதான்.